ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் என்னச்சு பார்க்கலாமா? நேற்று எல்லோரும் பேசியிருந்த மாதிரி அந்த சாமியாடி வந்துருவாங்க. வந்தோடனே எல்லோரும் நல்லா கவனிப்பாங்க. அப்போ கரெக்டாக ஈஸ்வரி கேட்பா, சாமியாடி எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொன்னேன். சாமியாடினோடனே எல்லோரும் திட்டுவாங்க, என்ன சாமியாடின்னு சொல்கிறேன் இப்படி மரியாதை இல்லாமல் சொல்லிட்டு. அவங்க சாமியாடுறவங்க தானே, அதனால தான் அப்படி சொன்னேன். அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. சொல்லு அத்தை, உனக்கு என்ன இதுன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, உங்கள் குலதெய்வம் என்னன்னு சொல்லிட்டு குலதெய்வத்து பேரத்தை தப்பாக சொல்லுவா. அப்பயும் எல்லாருக்கும் இதுவாகும். எனக்கு உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, உங்க குலதெய்வத்துக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லை. நாங்கள் ஊருக்கு வந்துக்கிறப்ப அதோ நிற்கிறாள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் சொன்னீங்க காட்டுக்குள்ளே போயிட்டு பூ எடுத்துட்டு விளக்கு ஏற்றுனாக்கா, விளக்கு எரிஞ்சாக்கா பொன் குழந்தை பிறக்குன்னு சொன்னீங்கல்ல. அவள் அப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அதையே உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதில் வேற விளக்கு வேற எரிஞ்சிச்சு. இது எல்லாமே பித்தலாட்டோன்னு தோணுது. ஒருவேளை இந்த தமிழ் உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா ஏதோ காசு கொடுத்து உங்ககிட்ட இப்படியெல்லாம் பண்ண சொன்னாலா சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. உடனே சாவித்திரி பொன் தாமரை எல்லாருமே இதே மாதிரி அவங்கள ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் போய் தானே சொன்னீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, அது எப்படி நீங்கள் பூ எடுத்துன்னு சொன்னீங்க, விளக்கெரிய சொன்னீங்க, அது எப்படி விளக்கு எரியும், ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லாதப்ப அதை தானே நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்பனாக்கா இது எல்லாமே போய் பித்தலாட்டம் தானே, நீங்கள் அவகிட்ட ஏதோ காசு வாங்கியிருக்கீங்க, அவள் ஏதோ உங்ககிட்ட காசு கொடுத்து உங்களை இப்படியெல்லாம் பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த சாமியாடிக்கு ரொம்ப கோவம் அவங்களுக்கு ஆக்ரோஷமாயி சாமி வந்துடும். சாமி உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும், கேளுங்க சொல்லுவா. ஒன்று ஈஸ்வரி சொல்வா, அப்போ கேட்டது தான், அதே தான் எனக்கு வேணும். இவங்க 2 பேரும் ஒன்றாவே சேரல. ஏற்கனவே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதப்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் சரி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழவே இல்லை. ஆனால் இவ வயிற்றுல கரு உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறா. அப்பனாக்கா இவ ஏதோ தப்பான இதில் தான் இது பண்ணியிருக்கிறா. இதில் வேற இந்த வீட்டு வாரிசு வளருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, நீங்களும் இது பண்ணுறீங்க. அப்போ இதில் என்ன உண்மை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும். நீங்கள் உண்மையான சாமின்னா சொல்லுங்கள். இவ இப்போ இவ வயசில் சுமக்கிறது இந்த வீட்டு வாரிசு கிடையாது, அது ஏதோ வேற வழியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இது பண்ண உடனே அந்த சாமிக்கோ சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு தேவை என்ன இந்த கேள்வி தானே சொல்லிட்டு நான் அப்போ அவனை நான் மலையிலேருந்து போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு பூ எடுத்துகிட்டு விளக்கு ஏற்ற சொன்னது விளக்கு எரிஞ்சிச்சு தான். அதுக்கு காரணம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு. அப்போ தான் அவங்க வீட்டு வாரிசை அவ வயிற்றுல உண்டாகி 10 மணி நேரம் ஆச்சு. அதே மாதிரி அவள் கரு உண்டானது உங்கள் எல்லைக்கோட்டில் இல்லை, என்னோட எல்லையில் இருக்கிற காட்டுக்குள்ளே தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அங்கே தான் அவளுக்கு கரு உண்டாச்சு. புருஷன் பொண்டாட்டி ஒன்றா சேர்ந்து இருக்கிறதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்கள் கேள்விக்கான விட தெரிஞ்சிருச்சுல, இப்போ விளக்கு எப்படி எரிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீயே போய் உன் கையால் மண் விளக்குல ஒரு மண் எடுத்துட்டு வா, மண் எடுத்துட்டு விளக்கு போடு, அதை நான் எரிய வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஒன்று ஈஸ்வரி போயிட்டு நல்லா காஞ்ச மண்ணாக பார்த்து எடுத்துட்டு விளக்கு எடுத்துட்டு வருவா. உடனே சொல்லுவாங்க, சமையல் சொல்லுவாங்க, இப்போ நீ விளக்கு ஏற்று அது எரியும் பாருன்னு சொன்னோடனே அதுவும் எரிய ஆரம்பிச்சிடும். அவளுக்கு ஒன்றும் பெரிய ஷாக் ஆகிடும். எரியிற விளக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அது 2ஆ எரிய ஆரம்பிச்சிடும். உடனே பாட்டிக்கு இது வந்துடும், ஐயோ சாமியார் அவளுக்கு ரெட்டை குழந்தைன்றது தான் சொல்ல போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு இப்போவே எல்லாருக்குமே டவுட்டு கிளியர் ஆகிட்டு ஈஸ்வரி எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தானே தெளிவாச்சு, இதெல்லாம் நம்ம இதில் இருக்கும்போது சொல்லிட்டுன்னுவாங்க. அதே மாதிரி சாமியார் சொல்லுவாங்க, இப்போ பாரு உங்கள் பூஜை ரூமில் மணி அடிக்கும் பாருன்னொன்னே பூஜை ரூம்லேயும் மணி அடிக்கும். எல்லாரும் அவங்களோட இது பண்ணுறாங்க. இது 2ஆ எரியும் போது எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது. அதுக்குள்ளே சாமியார் சாமியை ஏறிடுவாங்க. அதோட அவங்கள திருநூறு வச்சு சாமியை இது பண்ணிட்டு அவங்கள கார் ஏற்றி வழியே அனுப்பிடுவாங்க. அப்படி சொல்லுவாங்க, ஈஸ்வரி இப்போ உனக்கு இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு இருந்த டவுட்டு இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தானே கிளியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.